இன்னைக்கு என்ன நாள்? என்ன நாள் இன்னைக்கு? சத்தமாக சொல்லுங்க. குட் ஃப்ரைடே ஆரம்பத்திலே இப்படியா? நல்லா சத்தமா? ஓ, எல்லாம் சோகமாக இருக்கீங்களா? அதனால சோகமாக சொல்கிறீங்களா? ஏசப்பா இன்னைக்கு நமக்கென்று எல்லாத்தையும் செய்து முடித்த நாள். ஹல்லேலூயா. இது வெற்றியின் நாள். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நம்ம நிற்கிறோம், நிலைத்து நிற்கிறோம், ஒரு நிச்சயத்தோடு நிற்கிறோம் என்றால், எனக்கென்று ஒருவர் சிலுவையில் யாவற்றையும் செய்து முடித்தார், முடித்து விட்டார். என்னுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், அவரை விட்டு தூரமாய் இருந்த என்னை அவர் அருகே செல்ல பிள்ளையாய் மாற்ற கடவுள் மனிதனாக இந்த உலகத்தில் வந்து நமக்கென்று ஒரு புதிய வாழ்வை தந்த நாள். ஹல்லேலூயா. பிதாவின் சித்தத்தை இயேசு செய்து முடித்த இந்த நல்ல நாள். ஹல்லேலூயா. ஆமென். பரலோகத்தை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் பூமியிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் வந்த இந்த அருமையான நாள். சிலுவையிலே அனைவரையும் மன்னித்த இந்த நல்ல நாள். நமக்கு மன்னிப்பை இயேசு போதித்து தந்த இந்த நல்ல நாள். கடல்கள், ஜலங்கள், ஆறுகள், உலகத்தையே படைத்த, வளங்களை படைத்த இயேசு தாகமாய் இருக்கிறேன் என்று சிலுவையிலே கூறிய இந்த அருமையான நாள். யாவற்றையும் செய்து முடித்தேன் என்று சொல்லி வெற்றியின் முழக்கத்தோடு இயேசு சொன்ன நாள். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம், குணமானோம். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட இந்த நாளில் ஏசப்பா என் மீது அன்பு கூர்ந்தார், பலியானார் சிலுவையிலே. ஹல்லேலூயா. எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் நான் உங்களை மீட்பதற்காக செல்லுவேன் என்று கூறுவதுதான் சிலுவை. கபால ஸ்தலம் என்று அழைக்கப்படுற இடம், மண்டை ஓடுகள் எல்லாம் அந்த இடத்துல காணப்படும். அது ஒரு கொலை மரம், சிலுவை. இன்று நாம் சிலுவையை நாம் பார்க்கும்போது ஃபேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லி ஒரு பெரிய படத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஹாலிவுட்டில் எடுத்திருக்காங்க. அந்த படத்தை பார்த்து அழாதவர்களே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு இயேசுவின் பாடு மரணத்தை குறித்து தத்துருவமாக அவருடைய சாட்டடைகள், பட்ட காயங்கள் எல்லாத்தையும் அவங்க காமிச்சிருக்காங்க. நம்மளும் ஆரம்ப நாட்கள் இதெல்லாம் நமக்கு பார்த்துருக்கலாம். நம்ம சர்ச்சில் கூட இதெல்லாம் என்ன பண்ணோம், நம்ம போட்டு இருந்தோம். அந்த டைரக்டர் சொல்கிறாரு, சரித்திரத்தை நான் ஆராய்ந்து பார்க்கும் போது நான் எடுத்த படத்தோடுக்குள்ள ஒரு 5% மாத்திரமே இயேசுவின் பாடு மரணத்தை உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். அவர் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் சரித்திரத்தின்படி அப்படியே எடுத்திருந்தா யாராலையும் பார்த்துருக்க முடியாது என்று சொல்லி அப்படி சொல்கிறார். அப்போ அந்த அளவுக்கு பார்க்கறக்கு ஒரு ரூபம் இல்லை, அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லாமல் நம்ம பார்க்கிறோம். அவர் சாரோனின் ரோஜா, லீலி புஷ்பம். எவ்வளோ அழகான தேவன், அழகானவர், அருமையானவர். என் இயேசு இயேசு என்று சொன்ன அந்த இயேசு நமக்காக அந்த சரீரம் பிற்கப்பட்டது, நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக பிற்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் இயேசுவை நொறுக்க ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யூதாஸ் காட்டி கொடுத்ததுனால மாத்திரம் என்ன பண்ணல, அவர் சிலுவை ஏறல. பேதுரு கை கழுவிட்டாரு. மற்ற சூழ்நிலையில் எதிர்மறையாக இருந்தாலும் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். ஏசாயால பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஏசப்போட அன்பெல்லாம் எண்ணி பார்த்து இந்த ஆராதனை வேலை முழுமையும் நாம் பார்க்க போடுகிறோம். அதே போல் இந்த 7 வார்த்தைகளையும் நாம் கேட்க போகிறோம். ஒரு விஷயம், எல்லாருமே எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று இந்த நாளில் ஏசப்பா நமக்கென்று செய்த எல்லாத்தையும் நினைவு கூர்ந்து மன நிறைவோடு இன்னைக்கு தேங்க்ஃபுல்லாக நம்ம வந்திருக்கணும். ஒன்று சிந்திச்சு பார்க்குறோம், இன்னொன்று நன்றி செலுத்துகிறோம். நான் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபை என்று சொல்லுகிறோம். அந்த இரத்தத்தினால், சிந்தப்பட்ட இரத்தத்தினால் தான் அந்த கிருபை நமக்கு கிடைத்தது. வெளியேற பெற்ற இரத்தத்தினால் நம்மை வெளியேற பெற்றவர்களாய் இயேசு மாற்றியிருக்கிறார். இன்று பரிசுத்த ஜனமாக, ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இயேசு நம்மை நிறுத்தியிருக்கிறார். வெளியேற பெற்ற அன்பு, அந்த அன்பை எண்ணி பார்த்து தேவனை அனைவரும் சோத்திரம் செலுத்தலாமா? சோத்திரம், சோத்திரம், சோத்திரப்பா. எல்லாம் துதிக்கலாமா?
உங்க சத்தம் கேட்கணும் வெளியில. எல்லாம் சோத்திரம். பலியானீரே சோத்திரம். கிருபாதார பலியானீரே சோத்திரம். ஆட்டுக்குட்டியானவரே சோத்திரம். ஆண்டவரே, இந்த உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இந்த மனுகுலத்தை மீட்டெடுக்கும்படியாக அன்று ஏதேன் தோட்டத்திலே மனிதன் பாவத்திலே விழுமுடுவது நீ தீர்க்க தரிசனமாக நான் வருவேன் உங்களை மீட்க இரட்சகராக ஆண்டவரே என்று சொன்னீரே சோத்திரம். ஆண்டவரே, எங்கள் மேல அன்பு கூர்ந்த தகப்பனாக இருக்கிறீர். எங்களை நேசிக்கின்ற தகப்பனாக இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய பாசத்திற்கு அளவே இல்லை, உம்முடைய கருணைக்கு அளவே இல்லை. நாங்கள் என்ன செய்தோம், நாங்கள் எங்கள் வாழ்க்கையில இந்த கனத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்தோம் ஆண்டவரே? ஒன்றுமே இல்லை அப்பா. ஆண்டவரே, விலையேற பெற்றவராய் மாற்றினரே சோத்திரம். சோத்திரம். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தந்தவரே சோத்திரம். என் மீது அன்பு கூர்ந்தவரே சோத்திரம். பிரித்தெடுத்தீரே சோத்திரம். உமக்கென்று வாழ்ந்திட இந்த நாளில பிரித்தெடுத்தீரே சோத்திரம். 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 சிலுவை ஏற்றுக்கொண்டவரே சோத்திரம். கொலை மரத்தை ஏற்றுக்கொண்டவரே சோத்திரம். விடுதலை தந்தீரே சோத்திரம். பாவங்களிலிருந்து விடுதலை தந்தீரே சோத்திரம். சாபங்களிலிருந்து விடுதலை தந்தீரே சோத்திரம். ஜென்ம பாவங்களிலிருந்து பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை தந்தீரே சோத்திரம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை உண்டு என்று சொல்லி பார்க்கிற ஆண்டவரே, அந்த விடுதலை இன்று எங்களுக்கு தந்தீரே சோத்திரம். மரண பரியந்தமும் தாழ்த்தினவரே சோத்திரம். அன்பு இன்னதென்று இந்த முழு உலகத்துக்கும் நீர் போதித்தவரே சோத்திரம். அன்பான தேவமே சோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு சமாதானத்தை நீ தரும்படியாக ஆண்டவரே நீர் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டீரப்பா. ஆண்டவரே, நீர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டீங்கப்பா. ஆண்டவரே, அந்த நிச்சயத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டதற்காக சோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியான சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. எல்லாரும் என் மீது அன்பு கூர்ந்து பலியான சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தே பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தே பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. கைகளை உயர்த்தி ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. சொல்லுங்க. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. என் மீது அன்பு கூர்ந்து எல்லாரும் பலியான சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர். எல்லாரும் என் மீது அன்பு கூர்ந்து பலியான சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் பிரித்தெடுத்தே பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தே பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. கைகளை உயர்த்தி ஆராதனை உமக்கே
அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே. அனுதினமும் அனுதினமும் உமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அனைவரும் அமருவோம். இந்த காலை வேளையிலே இயேசுவின் அன்பை ஒவ்வொரு பாடல்கள் மூலமாக நாம் பாடி உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியா இருக்கீங்களா? ஆராதனை முழுவதும் இந்த கிறிஸ்து இயேசுவில் அவர் எப்படியெல்லாம் நமக்காக அனைத்தும் செய்து முடித்தார், அவருடைய இரத்தத்தின் மேன்மை, அவருடைய மகத்துவம் அனைத்தும் எண்ணி பார்த்து நாம் பாடப்போகிறோம். ஹல்லேலூயா. சிலுவை நாதர் இயேசுவின் அருமையான பாடல். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை யாரோ ஒருவர் வாசிக்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிறோம், நம்ம எல்லாரும் எப்படி போனோம்னு சொல்லி பார்க்கிறோம். என்ன சொல்லி இருக்குது? தன் தன் வழியிலே போனோம். எல்லாரும் கண் போன போக்கில், செவி சாய்க்கின்ற இடத்துல இதுதான் ரைட், இங்கே போனால் மீட்பு, இங்கே போனால் நிம்மதி, இங்கே போனால் சந்தோஷம். அப்படி இந்த உலகம் என்ன பண்ணுச்சு? ஒரு பிளானே இல்லாமல், டெஸ்டினேஷனே இல்லாமல் என்ன பண்ணுச்சு? போயிட்டு இருந்துச்சு. இப்படிப்பட்ட இந்த வேர்ல்டில் தான், இந்த உலகத்தில் தான் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். ஹல்லேலூயா. இதுதான் அவருடைய சித்தம். தான் பிள்ளைகளை மீட்டெடுக்க இதுதான் பிதாவின் சித்தம். ஹல்லேலூயா. உங்கள் அருமையான பிள்ளை இருக்குது, யாரோ ஒரு பிடிச்சிட்டு போயிட்டாங்க, கட்டிச்சு வச்சுட்டாங்க, கட்டி போட்டுட்டாங்க. ஒரு தந்தை ஒரு தாய் என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவீங்க? அப்படியே வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டவே வேண்டாம். இன்னைக்கு நீங்கள் விளையாட்டுக்கு சொல்லலாம், ஐயோ உங்கள் பிள்ளைகளை நீங்களே கூட்டிகிட்டு போங்க, நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. யாரோ ரிலேஷன் கேட்டால், தம்பி நான் எடுத்துகிட்டு போட்டா, பாப்பாவை எடுத்துகிட்டு போட்டான்னு சொன்னால் நீங்களே வச்சுக்கோங்க பத்திரமா அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் உண்மையாக ஒரு சீரியஸான சூழ்நிலையில் அப்படி சொல்ல முடியுமா? இல்லை. வந்து நிற்போம், எங்கே என் பிள்ளை, ப்ளீஸ் என்னை வச்சுட்டாச்சு, என் பிள்ளைகள் என்ன பண்ணிரு, விட்டுருப்பா, நான் அதுக்காக எவ்வளோ வேணாலும் காசு என்ன பண்ணுறேன், தரேன், என்ன தரணும் நான் தரேன், எனக்கு என் பிள்ளை தான் முக்கியம், எனக்கு என் பிள்ளை தான் முக்கியம். காசு முக்கியம் இல்லை, பணம் முக்கியம் இல்லை, அந்தஸ்து முக்கியம் இல்லை, கௌரவம் முக்கியம் இல்லை. காலில் வந்து விழ சொல்றானா என்ன பண்ணுவாங்க? வந்து காலில் விழுந்து என் பிள்ளைய எப்படியாக விட்டுருதுப்பா. இன்னைக்கு இயேசுவும் அதே தான் செய்தார். ஹல்லேலூயா. அவருடைய மேன்மை, அவருடைய கணம் பரிசுத்தத்தில் பயங்கரம் உள்ளவர். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே பார்க்கிறோம் அவர் எப்படிப்பட்டவர். நாம் ஆராதனை செய்யும் போது, தியானிக்கும் போது நம்முடைய சரீரங்கள், நம்முடைய ரோமங்கள்லாம் என்னது? புல்லரிக்கின்றது. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள கடவுள் இந்த மனிதனை மீட்பதற்காக இந்த பாடுகள் வழியாதான் சென்றாதான் இந்த சத்ருவின் போராட்டத்திலிருந்து ஒரு ஜெயத்தை தர முடியும், ஒரு மீட்பை தர முடியும் என்று தன்னைத்தான் தாழ்த்தினார். ஹல்லேலூயா. வழி தப்பி போன நம்மை மீட்டு கொண்டார். அந்த இயேசுவின் அந்த பேரொளி வீசிடும் தூய கண்கள் இந்த காலை வேளையில் என்னை நோக்கி பார்க்கின்றன. ஹல்லேலூயா. பாடலாமா? அவருடைய அன்பை என்னை பார்த்து பாடலாமா? எல்லாம் சொல்லுங்க. கண்ணை மூடுவோம், கைகளை உயர்த்துங்க. ஏசப்பா சொல்லுங்க எல்லாரும். ஏசப்பா, வழி தப்பி போன என்ன, உம்மை விட்டு தூரம் போன என்ன, சத்தமா காணாமல் போன என்ன, குழியில் விழுந்த எண்ணெய், உம்மை அறியாமல் வெகு தூரத்தில் இருந்த எண்ணெய் மீட்டெடுத்தீரே, எனக்காக யாவையும் செய்து முடித்தீரே, அடிக்கப்பட்டீரே. இந்த காலை வேளையில முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு உம் அன்பை எண்ணி பார்த்து, எனக்காகப்பட்ட பிரயாசங்களை எண்ணி பார்த்து,
நன்றி இதயத்தோடு வந்திருக்கேனப்பா. ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. என் துதி பலிகளை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. ஆமென். அல்லேலூயா. பாடலாமா? முதலாவதாக இந்த பாடலை பாடி நாம் உயர்த்த போகிறோம். ஆமென். சிலுவை நாத இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள், சிலுவை நாத இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சொல்லுங்க. சிலுவை நாத இயேசுவே. என் கை பாவங்கள் செய்திட்டால், தம் கைகள் பாவங்கள் பார்க்கின்றாரே. என் கையால் பாவங்கள் செய்திட்டால், தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றார், தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றார், தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை நாத இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள், சிலுவை நாத இயேசுவின். தீட்டுள்ள எண்ணம் இதயம் கொண்டார், ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டார், ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். என்னில் இடம் பெற்றார், உள்மூடி பார்த்திட ஏங்குகிறார். பெருமையில் இடம் பெற்றார், உள்மூடி பார்த்திட ஏங்குகிறார். சிலுவை நாத இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள், சிலுவை நாத இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி
பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாத இயேசுவின். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த காலை வேளையிலும் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் பாட போகிறீங்க. என்னை பார்த்து பாடுவீங்களா? இந்த வரி முதலேருந்து போடலாம். ஒன்று அனைவரும் நீங்களே பாட போகிறீங்க. ஸ்டார்ட். அன்பை என்னை பார்த்து சத்தமா இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஒவ்வொரு நாளும் இந்த சிலுவையின் சிந்தை நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எவ்வளோ அருமையான பாடல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த வேளையிலும் இரண்டாவதாக ஒரு பாடல் நாம் பாட போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். அன்பே கல்வாரி அன்பே, உம்மை நோக்கி பார்க்கையிலே என் உள்ளம் உடையதப்பா. உள்ள உடையணும். சிலுவை பார்க்கும் போது என்ன உடையணுங்க? உள்ளம் உடையணும். ஹல்லேலூயா, அதன் மெய்யான ரட்சிப்பு மேன்மை. யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் பார்க்கும் போது, அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. இந்த வரியில் பார்க்கிறோம், தாகம் தாகம் என்றீர், எனக்காய் ஏங்கி நின்றீர். ஹல்லேலூயா. நமக்காக அந்த தாகத்தை அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் ஏறினார். அதே யோவான் 19:34 பார்க்கும்போது, ஈட்டியால் நெஞ்சு என்ன பண்ணாங்க? விழாவில் குத்துனாங்க, உடனே ரத்தமும் தண்ணீரும் வெளி வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ எத்தனை பாடுகள் ஒரு மனுஷன் எத்தனை பாடுகள் தான் சகித்து கொள்ள முடியும்? இந்த உலகத்திலேயே கொடூரமான தண்டனைனா என்ன சொல்லுவாங்க? என்ன தண்டனை? தூக்கு தண்டனை. எல்லா உலகத்திலும் எல்லா நாடுகளுக்கும் ஒரு பெரிய கிரிமினல்னா என்ன பண்ணுவாங்க? தூக்கு தண்டனை. ஆனால் ஏசப்பாக்கு சிலுவையில் அறையப்படும் போது அந்த தூக்கு தண்டனை விட பல்லாயிரம் மடங்கு கொடுமையான வேதனை ஏற்றி தான் என்ன பண்ணார்? அந்த ரட்சிப்பை நமக்கு தந்தார். ஹல்லேலூயா, ஆமென். வாரினால் அடிக்கப்பட்டார், அவமானம் அளிக்கப்பட்டார், ஏளனம் செய்யப்பட்டார். நமக்கு வெண் வஸ்திரம் தருவதற்காக அவர் வஸ்திரம் இழந்தவராய் என்ன பண்ணாரு? காணப்பட்டார். எவ்வளோ அன்பு, எவ்வளோ நேசம்! இதெல்லாம் எண்ணி பார்க்கும் போது என் உள்ளம் அது எப்படி அமைதலாக இருக்கும்? என் உள்ளத்தில் ஒரு நொறுக்குதல் காணப்படணும். சிலுவை எந்தெந்த முறையில் ஒரு கிறிஸ்தவன் நோக்கி பார்க்கிறானோ அந்த வேலையில் அவனுக்கு ஒரு சிந்தை வரணும். இயேசு எனக்காக எப்படி அடிக்கப்பட்டார், பாடுபட்டார். இன்னைக்கு நான் அவ்வளோ பெரிய மீட்பை பெற்றுக்கொண்டும் துணிகரமாக பாவம் செய்கிறேனே, துணிகரமாக ஆண்டவருக்கு விரோதமாக நிற்கிறேனே என்று சொல்லி நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அந்த சிந்தை தான் இன்னைக்கு ஆண்டவர் இந்த காலையில் நம்ம எல்லாருக்கும் வேணும்னு நினைக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம பாடலாம், தியானிக்கலாம், எல்லாம் செய்யலாம்.
ஆனால் ஒரு நிச்சயத்தை பெற்ற பிறகு மீண்டுமாக பழைய பாவங்களுக்கு நேராக செல்லக்கூடாது. அல்லேலூயா. புதிய மனிதனாக மாற வேண்டும். அதற்காக தான் இயேசு நம்ம அழைத்திருக்கிறார். இன்னும் அவ்வப்போது ஜென்மஸ் பாவங்கள், கர்மஸ் பாவங்கள் நம்மளோட வாழ்க்கையில் அவ்வப்போது என்ன பண்ணுது? எத்தனை சத்தியங்கள் கேட்டாலும், எத்தனை காரியங்கள் நம்ம ஒப்பு கொடுத்தாலும், நம்மள வாழ்க்கையில் எத்தனை குட் ஃப்ரைடே வந்தாலும், ஈஸ்டர் வந்தாலும் ஒரு காரியங்கள் மறிக்கவில்லை. எந்தெந்த காரியங்கள் உயிர் பண்ணணுமோ உயிர் படுறதில்லை. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு தெளிவை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்வாரி அன்பை எண்ணிடும் போது என் கண்கள் கலங்கனப்பா, இதயம் நொறுக்கப்படும் ஆண்டவரே, ஹல்லேலூயா என்று சொல்லி அனைவரும் எழுந்து நின்று இந்த பாடலை நாம் பாடப்போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அனைவருக்கும் தெரிந்த பாடல், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் பாடுவோம். அப்படியே நான் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. கல்வாரி அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே உள்ளம் என் உள்ளம் உடையுதப்பா. ஏத்தனாலத்திலிருந்து உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. தாகம் தாகம் என்றே எனக்காய் எனக்காய் ஏங்கி நின்றீர். தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றீர். பாவங்கள் சுமந்தே எங்கள் பலியானே, எங்கள் பாவங்கள் சுமந்தே பரிகார பரிகார பலியானே. கைகளை உயர்த்தி அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. உம்மை பார்க்கையிலே எங்க உள்ளலாம் என் உள்ளம் உடையுதப்பா. காயங்கள் பார்க்கின்றே, கண்ணீரோடு கண்ணீர் வாடிக்கின்றே, நமக்காகப்பட்ட பாடுகளை எண்ணி காயங்கள் பார்க்கின்றே, கண்ணீர் வாடிக்கின்றே. தூய திருரத்தமே, தாய் போல தேற்றுகிறவரே, துடிக்கும் தாயுள்ளமே, தூய திருரத்தமே, துடிக்கும் துடிக்கும் தாயுள்ளமே. அயலவர்த்தி அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. இயேசுவே, உம்மை பார்க்கையிலே எங்க உள்ளலாம் என் உள்ளம் உடையுதப்பா. ஆணைக்கும் கரங்களிலே ஆணிகளா
நாள்தோறும் என அணைக்கிற கரத்திலே அனைத்தும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி நினைக்கிறேன் நினைத்து பார்க்கையிலே நெஞ்செல்லாம் என் நெஞ்ச உறையுதையா நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உடையுதப்பா அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா சொல்லுவோம் உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா நெஞ்சிலே ஓரூற்று நதியாய் நதியாய் பாயுதையா நெஞ்சிலே ஓரூற்று நதியாய் பாயுதையா எல்லா மனிதர்களும் மனிதர்கள் மூழ்கனுமே உம்மை போல மறுரூபமாகனுமே ஹல்லேலூயா மனிதர்கள் மூழ்கனுமே மறுரூபம் மறுரூபமாகனுமே அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா உம்மை பார்க்கையிலே உள்ளம் என் உள்ளம் உடையுதப்பா ஹல்லேலூயா ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அனைவரும் அமரலாம். ஆமென். என் உள்ளம் உடையுதப்பா. இந்த காலை வேளையில் அன்பை என்னை பார்க்கும் போது என் கண்கள் கலங்குது. ஹல்லேலூயா ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம கண்கள் கலங்க வேண்டும். என்ன கலங்கணும் சொல்லுங்க? கண்கள் கலங்கணும். எது நொறுக்கப்படணும்? இயேசு நமக்கென்று எல்லாம் செய்து கலங்கி நொறுக்கப்பட்டு முடிச்சிட்டார். திருப்பி அவர் என்ன பண்ண மாட்டாரு? இந்த சிலுவை எடுப்பதற்காக இந்த உலகத்துக்கு வரமாட்டார். செஞ்சு முடிச்சிட்டாரு. நியாயாதிபதியாக வரப்போகிறார். என்னை பின்பற்றுகிறவன் என் சிலுவை எடுத்துக்கொண்டு வரணும்னு அவர் சொல்றார். அப்ப அவர் அழுது முடிச்சிட்டாரு. நம்ம அவர் இடத்துல போகணும்னா நம்ம அழுவணும். என் பிள்ளைகள் ரட்சிப்புக்காக, என் குடும்ப ரட்சிப்புக்காக, நம்ம சபையின் வளர்ச்சிக்காக நம்ம அழுவணும். நம்முடைய இருதய கடினங்கள்லாம் அவர் அன்று குத்தப்பட்டது போல நாம் குத்தப்படணும். நாம் நொறுக்க சித்தமாகணும். பிதா கர்த்தர் அவரை நொறுக்க சித்தமானார். இன்னைக்கு ஏசப்பாவும் நம்ம நொறுங்குண்டு இதயம் உள்ளவர்களுக்கு தான் அவர் என்ன பண்றாரு? கிருபை வரங்கள் எல்லாத்தையும் தரார். ஆவில் ஒரு நொறுங்குதல் வேணும். ஆவில் கட்டுண்டவனாக சொல்கிறேன் என்று சொல்லி பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டில். இன்னைக்கு நமக்குன்னு எல்லாத்துக்கும் ஒரு கடமை இருக்கு இந்த உலகத்தில். இன்னைக்கு ரட்சிப்பு தந்திருக்கிறாருன்னா, ஒரு பாஸ் தந்திருக்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி ஒரு நோக்கம் இருக்கு.
சொல்லுங்க எல்லாரும், எனக்கு ஒரு நோக்கம் உண்டு. சத்தமா, எனக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆமென். ஒரு நாள் அனைவரும் கண்களை மூடுவோம். இங்க இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணுவோம்? இளைப்பாறுதலுக்குள்ள போவோம். அப்ப நமக்குன்னு ஒரு நிச்சயம் இருக்கணும். ஏசப்பா எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் செய்து முடித்தேன். ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம். கல்வாரி அன்பை என்னிடும் மேலே என் கண்கள் கலங்கிடுது. கத்தாவும் பாடுகள் இன்னைக்கு கூட நினைச்சா என் கண்கள் என்ன பண்ணுது? நெஞ்சம் என்ன பண்ணுது? நெல்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை ஆண்டு காலம் நம்ம இந்த புனித வெள்ளியை அனுசரிக்கிறோம். இந்த புனித வெள்ளியில் மூலமாக நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? இன்னும் அவருடைய சிலுவண்டையில் வந்தோமா என்று சொல்லி நாம் அறிந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய ஓசை நம்மளுக்கு கேட்க வேண்டும். அவருடைய தவிப்பு நமக்கு கேட்க வேண்டும். என்னை உம்மை போல் மாற்றிடவே என் ஜீவன் தந்தீர் ஐயா. நான் தரை மட்டும் தாழ்த்துகிறேன், தந்து விட்டேன் அன்பு கரங்களிலே, ஏற்று என்றும் என்னை நடத்தும். ஹல்லேலூயா. அருமையான பாடல். இந்த பாடல் அவருடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற பாடல். அனைவரும் இந்த பாடலை நம்ம பாட போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். யோவான் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். வாசிச்சு நம்ம செல்லலாம். யோவான் 13:1 யாரோ ஒருத்தர் வாசிக்கலாம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான நம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். ஹல்லேலூயா. முடிவு பரியந்தமும், முடிவு வரைக்கும் அவர் அன்பு வைத்தார். அதே போல இந்த பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பில் முடிவு வரை நம்ம என்ன பண்ணோம்? நிலைத்திருக்கணும். முடிவு பரியந்தும் நிலைத்திருக்கிறவனே எல்லாமே பார்க்கிறோம். முடிவு முடிவு முடிவு. ஹல்லேலூயா. அப்போ டில் லாஸ்ட். அப்போ ஏசப்பா அந்த கடைசி தருவாய் வரைக்கும் அன்பு செலுத்தினது போல நாம் இன்ற வேலையில் ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. உதயதே கடினங்கள் இருந்தாலும் இந்த வேலையில் உடையட்டும். கல்லான இதயம் என்றால் இந்த காலை வேளையில் சிலுவை பார்க்கும் போது உங்களுக்கு கல்லான இதயம் சதையுதயமாகட்டும். இன்னும் உங்கள் குடும்பத்துக்காக, சபைக்காக, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக அழாமல் இருந்தீங்கன்னா இன்னைக்கு அழுது ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. இயேசு சொல்றார், எனக்காக அழாதீங்க. யாருக்காக? ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனுக்கு இந்த நிச்சயம் இருக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், அப்பா சொல்லுவார், இன்னைக்கு நீ மறிச்சேனா, இன்னைக்கு ஆண்டோட வருகை வந்துச்சுன்னா, இன்னைக்கு நீ மறுரூபமாய் பரலோகத்துக்கு போவியா? இதுதான் முக்கியம் நம்ம ஜீவியத்தில். ஹல்லேலூயா. கடைசி காலத்தில் நோவாவும் எலியாவும் இருந்தாலும் அவன் தன்னுடைய குடும்பத்தை என்ன பண்ணுறது? பாதுகாட்டு பரலோகத்துக்கு போகிறதே பெரிய பாடாக இருக்குது. அதனால் இந்த நாட்களிலே உங்களுடைய ஜீவியம் அவருக்கு முன்னாடி கரெக்டாக இருக்கா? உங்கள் பிள்ளைங்க அவருக்கு முன்னாடி கரெக்டாக இருக்குதா? உங்கள் ஊழியம் அவருக்கு முன்னாடி கரெக்டாக இருக்குதா? இதை மாத்திரம் பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். நம்முடைய சபை ஆண்டவருக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? 7 சபைகளுக்கு ஆண்டவர் எழுதினா நம்முடைய சபை குறித்து அவர் சாட்சி கொடுக்கும் போது இங்கே ஏதோ ஒரு குறை இருக்கு, அங்கே ஏதோ ஒரு குறை இருக்குன்னு அவர் சொல்லக்கூடாது. பூரணமுள்ள சபையாக இருக்கணும். ஹல்லேலூயா. பூரண சுவிசேஷ இயக்கம் பூரணமுள்ள ஒரு சுவிசேஷம் உள்ள ஒரு இயக்கமாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதை மாத்திரம் என்று ஒப்பு கொடுக்கலாம். இந்த காலை வேளையில் ஆண்டுடைய அன்பை என்னை பார்த்து நம் மகிழ்ச்சியோடு அன்போடு நாம் பாடலாம். கல்வாரி அன்பை என்னிடும் கண்கள் கலங்கிடுதே. கத்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை என்னிடும் வேளை கண்கள் கலந்திடுதே.
பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. என் நெஞ்சம் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்சமனே பூங்காவிலே கதறியழும் மோசே. கெத்சமனே பூங்காவிலே கதறியழும் மோசே. எத்னிசையன் தொங்கின்றதே எங்கள் மனம் திகைக்கின்றதே. கண்கள் கலங்கிடுதே. அன்பை என்னை பார்க்கும் போது என் கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கத்தாவும் பாடுங்கள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. என்னை உம்மை போல மாற்றிடவே இந்த ஜீவனை தந்திரையா. என்னையும் உம்மை போல் மாற்றிடவே உன் ஜீவன் தந்தீரன்றோ. என்னையும் உம்மை போல் மாற்றிடவே உன் ஜீவன் தந்தீரன்றோ. தமையோடு எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறே. தந்து விட்டோ அன்பு காரங்களிலே ஏற்று என்றும் நடத்தும். கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? ஏற்று என்றும் நடத்தும். இந்த வரியை மீண்டுமாக என்னையும் மாற்றிடவே என் ஜீவன் தந்தீரன்றோ. என்னையும் மாற்றிடவே உன் ஜீவன் தந்தீரன்றோ. என் தலை தரை மட்டும் தாழ்த்துகிறே. தந்து விட்ட அன்பு காரங்களிலே ஏற்றும் நடத்து. ஒப்பு கொடுத்து ஏற்று என்றும் நடத்து. கல்வாரி அன்பை என்மீடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கத்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. Glory. கத்தாவும் பாடு இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஆமென். இந்த காலவெளியில் நம்முடைய இருதயங்களை உடைக்க தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் இந்த காலவெளியில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தேவன் நல்லவர். இந்த வேளையிலும் ஒரு வேத வாசிப்பை நாம் கேட்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் முழுவதையும் நம் வேத வாசிப்பாக கேட்கலாம். நம்ம மத்தியில் பிரதர் ஸ்ரீதர் அவர்கள் இப்பொழுது வேதத்தை வாசிப்பார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53வது அதிகாரம். நம் அனைவரும் எழுந்து நின்று இந்த வசனங்களை வாசிக்கலாம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கின்ற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போய்விட ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்திரவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலிருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத கூலியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை. அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊன்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்து முட்டாயிற்று.
இல்லை அமரலாம். செக் பிரைஸ் லார்ட். ஒரு நல்ல வேத வாசிப்பில் நாம் கேட்டோம். இந்த வேலையில் முன்னொரு பாடலை நாம் பாட போகிறோம். அனைவரும் அமர்ந்திருந்து இந்த பாடலை பாடலாம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். என்ன பாடல்? ஸ்லைடு மாற்றினா தானே தெரியும். மாற்றுங்க. இரத்த கோட்டைக்குள்ளே நான் எதில் நுழைஞ்சிருக்கிறோம்? இரத்த கோட்டைக்குள்ள. யார் ரத்தம்? ஏசப்பாவின் இரத்தம். இனி எதுவும் என்னை அணுகாது. ஹல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நம்முடைய நிலைக்கால்களில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சபையில், நம்முடைய ஜீவியத்தில் அது பூசப்படும் போது, தெளிக்கப்படும் போது அந்த இடத்துல ஒரு நிச்சயம் உண்டாகிறது. எதுவும் என்னை சேதப்படுத்தாது, அணுகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த காலை வேளையில் ஆண்டவர் இப்பேற்பட்ட பாக்கியத்தை நம்மளுக்கு தரணும் தான் அவர் என்ன பண்ணார்? சிலுவையில் அவர் தொங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நேசரின் ரத்தம் என்னிலே நெருங்காது சாத்தானை மேற்கொண்டார், சாபத்தை மேற்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இம்மட்டும் உதவின எபினேசர் இனியும் என்னை காத்திடுவார். இந்த உலகிலே இருக்கும் அவனை விட எவன், உலகத்தில் எவன் அவனை விடன்னு சொல்லி பார்க்கிற எவன்? யாரு? கேட்கல. நீங்கள் எவன் சொல்லிட்டான்னு அவன் சொல்லிடக்கூடாது. இந்த உலகத்தில் எவன்னு கேட்டால் அவனை விடன்னு சொன்னால் அவன், இந்த ஆள், அந்த மனுஷன் இல்லை. இது எல்லா மனுஷனுக்கு பின்னாடி இருந்து தூண்டி விடுறது யாரு? சாத்தான். ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார், அருமையாக பார்க்குறார், எல்லாத்தையும், எல்லா மனிதனையும் நேசிக்கிறார். ஆனால் ஆண்டவர் அழகாக மாற்றினதை அலங்கோலமாக மாற்றுறது தான் பிசாசோட வேலை. இன்றைக்கி நிச்சயத்தை பெற்றுக்கொண்டனால நம்ம இங்கே இருக்கிறோம். நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருந்திருந்தால் நம்மளும் என்ன பண்ணியிருப்போம்? இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். இன்றைக்கி அவங்களும் அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அதனால் சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மாறாத என்னேசுரே ஆயனை போல நடத்துகிறார், அபிஷேகம் செய்கிறார். ஹல்லேலூயா. தினந்தோறும் நம்மளுக்கு செய்கிறார். அருமையான இந்த பாடல். ஹல்லேலூயா, ஆமென். வாசிக்கலாமா? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். எபிரேயர் 12:24 வாசி இந்த பாடலை பாட போகிறோம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஹல்லேலூயா. நன்மையானவைகளை பேசும் ரத்தம், நமக்காக பரிந்து பேசுகின்ற இயேசுவின் ரத்தம், நமக்காக. இன்னும் நம்ம ஜெபம் பண்றோம்ல, ஏசப்பா என் பாவத்தை மன்னிச்சிருங்க ஏசப்பா, இந்த இடத்துல நான் தடுமாறிட்டேன் ஏசப்பா மன்னிச்சிருங்க ஆண்டவர்னு கேட்கும் போது அந்த ரத்தம் என்ன பண்ணுதான்? பரிந்து பேசுதான். ஹல்லேலூயா. அதுதான் நன்மையானவைகளை பேசுகின்ற ரத்தம். ஆபேலின் ரத்தத்தை பார்க்கிலும் இன்னைக்கு அந்த ரத்தம் மட்டும் இல்லை. இன்னைக்கு சிந்த பல்லைனா என்ன பண்ணியிருப்போம்? நம்ம பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு நேராக போயிட்டு இருந்திருப்போம். இந்த ரத்தம் நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக திருப்புகிறது. எவ்வளவு தூரம் ஒரு மனிதன் பாவம் சென்று தூரமாக சென்றிருந்தாலும் அவனை மீண்டுமாக சிலுவை அண்டையில் வந்து நிற்கும் போது அவன் மீண்டுமாக இழந்ததை பெற்றுக்கொண்டு இது ஒரு அத்தாரிட்டி பாஸாக அவன் என்ன பண்ணுறான்? யூஸ் பண்ணுறான். சத்தானுக்கு அதுதான் பிடிக்கல. நான் எத்தனை பாவங்கள் குற்றங்களில் செய்ய வச்சு இவனை விளத்தலான்னு பார்த்தா இயேசுவின் ரத்தம் ஜெயின்னு ஒரு ஜோமன்ட்டு என்ன பண்ணிடுறான்ப்பா? பரிசுத்தவானா மாறிடுறான்ப்பா. ரத்தத்தினால திடீர்னு நீதிமானாக்க போயிட்டான்ப்பா. எத்தனையோ விபச்சார ஸ்திரீகள், கொலைக்காரர்கள், திருடர்கள், மந்திரவாத கட்டில் பில்லி சுனியை வச்சுட்டு இருந்தவங்க, நரபலி கொடுத்துட்டு இருந்தவங்க, உயிரோடு மனுஷங்களை தீவிரவாதத்தில் ஈடுபட்டு இருந்தவங்க இயேசுவின் ரத்தத்துக்கு வரும்போது என்ன ஆயிடுறான்? அவன் பரிசுத்தவானாயிடுறான். பிசாசுக்கு எவ்வளோ கோபம் வரும். எப்படி? இந்த நிச்சயத்தை தருவதற்கு தான் இயேசு இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். ஹல்லேலூயா. இந்த மீட்பை தருணம் ஒருவரும் கெட்டு போவது என்னுடைய சித்தம் அல்ல. நீ எவ்வளோ பாவத்தை செஞ்சு வச்சு அவனை நரகத்துக்கு, நீ பாதாளத்துக்கு நீ தள்ளப்பட்டிருந்தாலும்
உன்னுடைய ஜீவியம் என்ன? தள்ளப்பட்டவன். நம்மையும் தள்ளப்பட்டுட்டு தான் இருப்பான், ஜீவியத்தில் நிற்கவே விட மாட்டான். அதனால தான் ஏசப்பா சொல்றாரு, நிற்கிறேன் என்று சொல்கிறவன் என்ன பண்ணிடாதப்பா, விழுந்துடாத. பிசாசு தள்ளி விடுவான். நான் உனக்கு கை தூக்கி எடுக்கிறேன், உலையான சேற்றிலிருந்து உனக்கு கை தூக்கி எடுக்கிறேன், உன்னை நான் பெரியவனாக்க போகிறேன், உயர்ந்த பருவதங்களுக்கு நேராக நான் என்ன பண்ண போறேன், கொண்டு வந்து வைக்க போறேன். கீழே தள்ளி விடுறவனை பின்னாடியே போயிட்டு இருக்காத, சிங்காசனத்தில் உன்னை கொண்டு போய் வைக்க போறேன். அதற்காக தான் இன்னைக்கு உனக்காக ரத்தம் சிந்தினேன். ஹல்லேலூயா. வெளியேறப்பட்ட ரத்தம், அந்த அன்பை எண்ணி பார்த்து அவருடைய அன்பினால் ரத்தத்தினால் எனக்கு மீட்பு என்று சொல்லி நாம் பாடுவோம். ஆமென். எல்லா கைகளை தட்டி நாம் பாட போகிறோம். இந்த பாடலை இவ்வளோ நேரம் எல்லாம் ஸ்லோ சாங்கை நம்ம பண்ணோம். இந்த ஒரு பாட்டு நல்ல மகிழ்ச்சியோடு நம் தேவனை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆயத்தமாக இருக்கீங்களா? ஆயத்தமாக இருக்கீங்களா? ஆமென். அப்படி நீங்கள் அப்படி பண்ணாட்டி அடுத்து ஸ்ரீதரன்னா ட்ரீட்மெண்ட்டு ஞாபகம் இருக்குது. ஞாபகம் இருக்குங்களா? ஒருக்கா குட் ஃப்ரைடே அன்றைக்கி எல்லாம் உட்காந்து இதே மாதிரி தான் கிறிஸ்மஸ் அண்ணன் நாங்கள் எல்லாம் உட்காந்துருந்தோம். சரி, மியூசிக்லாம் நார்மலாக நம்ம பாட்டு எல்லாம் ஸ்லோ சாங்ஸ் தானே. அண்ணன் வந்துட்டு என்ன ஆகி போச்சு, இப்போ ஏதாயிருச்சு, ஏன் இப்படி இருக்கிறீங்க, எல்லாம் எந்திரிச்சு நின்னுங்க, கை தட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி பண்ணாங்க. அது ஞாபகம் இருக்குது. அதே போல் இன்றைக்கி எந்த அளவுக்கு அந்த பாடுமானத்தை நினச்சி நம்ம வருத்தப்பட்டு குத்தப்பட்டு அழுது நாம் செபிக்கிறோமோ அந்த அளவுக்கு இன்றைக்கி நம்ம மகிழ்ச்சியாகவும் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிப்பு பெற்றுக்கொண்ட நாள், ரட்சிப்பு இந்த உலகத்துக்கு வந்த நாள். பாடுவோமா? ஆமென். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே இருக்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே இருக்காது சாத்தான். உலகம் அழியானாத்தை வென்று விட்டார், கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் வினயதினேசரே இனியும் காத்திடுவார், உலகிலே இருக்கும் அவரை என் நேச பெரியவரே. சொல்லுங்க, உலகிலே இருக்கும் அவனை விட என் நேச பெரியவரே. நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் தீங்கும் எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன்,
விலகினாலும் மாறாது உம் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. அநாதி சிநேகத்தால் அநாதி சிநேகத்தால் இழுத்துக்கொண்டு அணைத்து சேர்த்துக்கொண்டு அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மகிழ்ச்சியோடு கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா. எந்த தீங்கும் தீண்டாது. அந்த நிச்சயம் எப்பயும் நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தேவனை நாம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஆமென். இந்த வேளையிலும் இன்னொரு பாடலை நாம் பாடி அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். என்ன பாட்டு? ரத்தத்தினால என்ன கிடைக்குது? நம்மளுக்கு விடுதலை கிடைக்கிது. ஒரு மைக் தரீங்களா? எல்லாத்துக்கும் ஒரு கார்ட்லெஸ் மைக் தாங்க. எல்லாரும் சொல்ல போகிறீங்க இந்த வேலையில். டக்கு டக்குன்னு ரொம்ப உங்கள் சாட்சி ஃபுல்லாக சொல்லிடாதீங்க. 2 நிமிஷம் 3 நிமிஷம்னு. இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தந்தார் இயேசு. பாவத்திலிருந்து, எந்த பழக்கத்தினாலும். சில காரியங்கள் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்ல முடியலன்னா வேண்டாம். ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியங்கள், சபையில் சொல்லக்கூடிய காரியங்கள் இருந்தால் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விடுதலை பெற்றுக்கொண்டீங்கன்னு சொல்ல போகிறீங்க. சரியா? இது மற்றவங்களுக்கு இதுலேருந்தெல்லாம் ஏசப்பா விடுதலை தந்திருக்கிறான்னு தெரிய போகுது. சரிங்களா? டிஸ்கஷனா? ஃபஸ்ட்டு பாலசுப்ரமணியன் சொல்லுங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த 2 நாட்களில் நாங்கள் தியானித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் என் குடும்பத்துக்கு நிறைய விடுதலை கொடுத்துருக்காரு. பார்க்க போனால் நாங்கள் சுகர் டெஸ்ட்டுக்கு கூட போயிருந்தோம். அப்பொழுது டாக்டரு போன மாதம் பார்க்கையில் சுகர் நார்மலாக இருக்குது அப்படின்னு சொன்னார். சரி, அதே வேகத்தில் நேராக போய் நாங்கள் கண் ஆஃபீஸுக்கு போய் பார்த்தோம். அங்கேயும் ஒரு அற்புதம் செய்தார். தொடர்ந்து இந்த மாதம் போய் செக்கப் பார்க்கையிலையும் நல்லா இருக்குமா, மாத்திரை கம்மி பண்ணி தரேன் அப்படின்னாரு. இப்படி ஆண்டவருடைய விடுதலை, அவர் அன்பை ருசிக்க ருசிக்க தான் நம்ம அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா சிலுவையில் வந்து நமக்காக ஆண்டவர் தன் பாடுகளையே ஏற்றுக்கொண்டு நமக்காக ரத்தம் சிந்தி தன் ஜீவனையே கொடுத்தார். அதனால் நம்ம எப்போவே கர்த்தரை விசுவாசிக்கிற ஒருபோதும் கெட்டுப்பட்டு போவதில்லை. அவர் முகங்கள், அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர் முகங்கள் வெட்டப்பட்டு போவதில்லை. நான் கூட முந்தானையில் கோயம்புத்தூர் டெஸ்ட்டுக்கு போயிருந்தேன். அப்போ போய் டாக்டர் பார்க்கும்போது சொன்னார், பரவாயில்ல, முன்ன ஏறுந்தாரமாக இருந்தது, இப்போ ரொம்ப சீராக நல்லா இருக்குது, தைராய்டு பிரச்சனை கூட நார்மலாக இருக்குது அப்படின்னு ஆண்டவர் எனக்கு அங்கே போய் ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள டாக்டர்கிட்ட ஒரு 1/4 மணி நேரம் நாங்கள் 2 பேரும் பேசணும். அவரும் சிரித்து பேசினார், நானும் சிரித்து பேசணும். மற்ற டைமில் போனப்பெல்லாம் அவர் பேசுவார், மாத்திரை மாற்றி கொடுப்பாரு, என்னங்க ஏறுது இறங்குன்னு. அன்றைக்கி ஒரு 1/4 மணி நேரம் நாங்கள் 2 பேருமே சிரித்து ரொம்ப நேரம் பேசணும். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. வியாதியிலிருந்து ஆண்டவர் விடுதலை தந்தார். ஹல்லேலூயா, ஆமென். அடுத்தது கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லுங்கள். ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி சொல்லுங்கள் டக்குன்னு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. எங்களோட குடும்ப வாழ்க்கையிலே பல வியாதிகள் இருந்து எங்கள் அடியாளுக்கு பல கஷ்டங்கள் இருந்தது பல வருடங்களாக. இதனால் சுகத்தை நன்றி செலுத்துகிறேன். ஆமென், ஆமென். வியாதியிலிருந்து ஆண்டவர் விடுதலை தந்தார். ஹல்லேலூயா. அடுத்தது சைமன் அண்ணா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த வருஷத்தில் எனக்கு நல்ல ஒரு அதாவது உடல்நிலை சரியில்லாத இருந்த ஒரு ஆபத்தில் இருந்து கூட ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுறப்போ ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு சுகத்தை விடுதலையும் தந்தார். இன்றைய வரைக்கும் ஆண்டவர் சுகத்தோடு வைத்திருக்கார். அதுக்காக கோடாலும் கொடி நன்றி சொல்லியிருக்காரு. ஹல்லேலூயா. வியாதியிலிருந்து விடுதலை. எத்தனை வியாதியிலிருந்து விடுதலை? ஆமென். அடுத்து ஸ்ரீதரண்ணா. கிறிஸ்தா நாம ஸ்தோத்திரம் உண்டாதாக. கர்த்தர் எனக்கு ஏழ்மையிலிருந்து ஒரு விடுதலையை தந்தார். ஹல்லேலூயா, ஆமென். அவர் நம்மை ஐஸ்வர்யவானாக்க வேண்டும் என்பதற்காக அவர் ஏழை கோலம் எடுத்து பாடுபட்டார். ஹல்லேலூயா, ஆமென். உபத்திரவத்திலிருந்து விடுதலை. கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தம் உண்டாவதாக. கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக நான் ஏதோ ஒரு செக்யூரிட்டி வேலைக்கு சொல்லலான்னு சொல்லி நான் வேலையை தொலைகிட்டு இருந்தேன். எனக்கு ஏதோ அந்த செக்யூரிட்டி வேலை படிக்காத காரணத்தினால எனக்கு எதுவும் கிடைக்கல. போகிற பக்கமெல்லாம் படிச்சிருக்கணும்,
பேரண்ட்ஸ் பேரெல்லாம் எழுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எல்லா பக்கமும் தொலைவிட்டு கடைசியில் ஒரு சங்ககிரி போகிற வழியில் சமூக காலேஜுக்கு சென்றேன். சமூக காலேஜுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போகும்போது காலேஜுக்கிட்ட போய் ரோடு டர்னை கட் பண்ணும்போது நான் திரும்பி பார்த்து தான் போனேன். முன்னையும் ஒரு கார் எதுவுமே வரல. ஒரு செகண்டில் ஒரு கார் வந்துருச்சு. நானும் திருச்செங்கோட்டிலேருந்து சங்ககிரி போகிறோம். திருச்செங்கோட்டிலேருந்து சங்ககிரிக்கும் கார் வந்துக்கிட்டு இருக்குது. போகிற வழியில் சமூக காலேஜ் கிட்ட போன உடனே நான் டர்னை கட் பண்ணும்போது அந்த கார் பின்னாடி எனக்கு பின்னாடி வந்துருக்குது. நான் பார்த்தேன், ஒன்றும் கண்ணுக்கு தெரியல. சரி இல்லை காரை ரோடு கிராஸ் பண்ணும்போது சல்லுன்னு கார் வந்துருச்சு. கர்த்தருடைய கிருபையால் அந்த இடத்துல நான் ஆண்டவர் என்னை பாதுகாத்து கொண்டார். நானும் ரைட் சைடில் தான் கிராஸ் பண்ணுறேன். போகிற வழியில் ரைட் சைடில் கிராஸ் பண்ண போனால் காரும் ரைட் சைடில் கிராஸ் பக்கமே ஏறி வந்துருச்சு. ஏறி வந்தோடனே அந்த இடத்துல அந்த பக்கமும் பஸ்ஸு கார் எதுவும் வரல. நல்ல வேலை அவரும் வந்து ரைட் சைடில் ஏறி வந்துட்டார். நானும் ரைட் சைடில் ஏறி போய் இந்த சென்டரில் காம்பவுண்ட் அடித்து நானும் நிறுத்திட்டேன். அவர் அந்த பக்கம் போய் தள்ளி நிறுத்திக்கிட்டார். ஆனாலும் அந்த நேரத்தில் கர்த்தர் எங்களை என்னையும் என் மனைவியும் ஜீவனோடு பாதுகாத்து கொண்டு அதுக்காக கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. ஹல்லேலூயா. விபத்திலிருந்து தேவன் பாதுகாத்தார். சத்துருடைய பொல்லாத சூழ்ச்சியிலிருந்து விடுதலை. ஹல்லேலூயா. அடுத்தது ஸ்தோத்திரம். நம்ம தொடர்ந்து ப்ரேயரில் படிச்சுட்டே வர மாதிரி நான் கொஞ்சம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாகவே இருந்தேன் கொஞ்ச நாளாகவே. அப்போ அந்த மோசேவை குடித்து நம்ம அப்படியே தொடர்ந்து படிச்சுட்டு வரோம். அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லேருந்து எனக்கு விடுதலை கொடுத்துருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். தாழ்வு மனப்பான்மையிலிருந்து விடுதலை. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நிற்பதும் நடப்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. கர்த்தர் தான் பலனாக இருக்கிறாரு. ஒரு நாள் அப்படி தான் அடுப்பில் ரெண்டு கிளாஸ் தண்ணி தான் அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை கொஞ்சம் மெதுவாக வச்சுட்டு அப்படியே மறந்துட்டு கடைக்கு போயிட்டேன். மறுபடி வந்து 4 மணி ஆகிடுச்சு. 4 மணிக்கு வந்து பார்க்கும்போது கொஞ்சம் அப்படியே சூடாக இருந்த மாதிரி இருந்துச்சு. தண்ணி குடிக்க போகலான்னு போகும்போது சூடாக தெரிஞ்சிச்சு. என்னன்னு திரும்பி பார்த்தா அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் கடவுளோட கிருபையினால் அந்த தவளை தான் லேசாக கறியிருன்னு சொல்லிச்சு. வாசம் கீசம் எதுவும் வரல. அந்த இடத்துல ஆண்டவர் எனக்கு காப்பாற்றினார். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஹல்லேலூயா. ஆமென். ஆபத்திலிருந்து தேவன் பாதுகாத்தார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தாமே எனக்கு பயத்திலிருந்து வந்து அதுலேருந்து ஒரு விடுதலை கொடுத்தார். கொஞ்ச நாளைக்காகவே வந்துட்டு என் வீட்டில் நான் தனியாக தான் இருப்பேன். அம்மா ஒர்க்குக்கு போயிடுவாங்க. அப்பயுமே வந்துட்டு என் கூட யாரோ இருக்க மாதிரி இருக்கும். நான் வந்துட்டு சுற்றிலும் இருக்கப்போ யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் வந்து என் கூட யாரோ இருப்பாங்க. நான் போகிற இடத்துலலாம் என் பின்னாடி யாரோ வர மாதிரி இருப்பாங்க. அந்த இடத்துலையும் நான் ப்ரேயர் பண்ணக்கப்புறம் தேவன் தாமே எனக்கு அந்த பயத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. பயத்திலிருந்து தேவன் விடுதலை தந்தார். அடுத்தது க்ளோரி டு காட். காட் வந்துட்டு எனக்கு என்னோட ட்ராமா லைஃப்லேருந்து எனக்கு ஃப்ரீடம் தந்தாங்க. ஏன்னா பாஸ்ட்டு ஒரு ஃபியூ வீக்ஸாகவே நான் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன். ஸோ என்னோடய லைஃபே வந்துட்டு ஒரு ட்ராமா மாதிரி போயிட்டு இருந்தது. அதுலேருந்து காட் எனக்கு ஃப்ரீடம் தந்தார். ஹல்லேலூயா. அடுத்தது கர்த்தர் செய்த நன்மைக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். எனக்கு வந்து கடன் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. ஆண்டவர் எனக்கு கடன்லேருந்து ஒரு விடுதலை கொடுத்தாரு. அதுக்காக ஸ்தோத்திரம். சரீரத்துலேயும் கொஞ்சம் பலவீனமாக இருந்தது. அதுக்காக நான் ஆஸ்பத்திரிக்கு போனாலும் ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு சரீரத்தில் சுகத்தை கொடுத்தாரு. அதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. கடன் தொல்லையிலிருந்து ஆண்டவர் விடுதலை தந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நிறையா போராட்டம் வரும். நிறையா போராட்டத்திலேருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்துருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போராட்டத்திலிருந்து விடுதலை. தேவன் செல்லும் பாதையில் அனுதினமும் எங்களை கரம் பிடித்து நடத்துகிறார். அவருடைய கரத்திலேயே என்னை கொண்டு வந்து சேர்க்கிறார் என்று சொல்லியே விசுவாசிக்கணும்னு சொல்லி தேவன் நாங்கள் செல்லும் போதெல்லாம் துதித்து பாடல் பாடி ஜெபமணிகிட்டே தான் வண்டியில் செல்வோம் எங்கே போனாலும். அதே போல் தேவன் அனுதினமும் அதிகாலையிலையும் இரவுலையும் ஜெபிக்க என்னை பலப்படுத்தி இருக்கிறார். அதற்காகவே அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடம்புல இருந்து பலவீனமெல்லாம் நீக்கி கண்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு வெளிச்சத்தை 2 கண்களுக்கும் கொடுத்தாரு. அதுக்காக கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். எல்லா கரங்களை தட்டுவோமா? ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட். அடுத்தது கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடியாளுங்க கூட இந்த 15 நாட்களுக்கு முன்னாக ரொம்ப நெஞ்சு வலியாக இருந்தது. ரொம்ப பயந்துட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம்.
2-3 நாளாக விட்டு விட்டு வலியாகவே இருந்தது. நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்து அவர்கிட்ட சொல்லவே இல்லை. அப்போ ரொம்ப வலி அதிகமாக பேசக்கூட முடியாமல் ஆயிடுச்சு. அப்புறம் வாங்க இன்னைக்கு போயே பார்த்துட்டு வந்துடலான்ட்டு போகும்போது அவங்க பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு இசிசி எல்லாம் எடுத்துகிட்டு அல்சர் பிரச்சனை மாதிரி இருக்குமா, அதனால தான் நெஞ்சு வலி அதிகமாக இருக்குது, இந்த கை வலியெல்லாம் இருந்தால் தான் அந்த மாதிரி அட்டாக்கெல்லாம் வரும், அந்த இதில் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை கொடுத்தாங்க. சாப்பாடு வந்து வேலைக்கு கரெக்டாக சாப்பிடணும். வீட்டில் வேலை செய்கிறவங்கிறீங்க இந்த மாதிரி டைமுக்கு மீறி சாப்பிட்டா அப்புறம் அந்த மாதிரி எல்லாம் வயசு 52க்கு மேலே ஆகிற போது நீங்கள் உங்கள் ஹெல்த்தை வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் அட்வைஸ் பண்ணிவிட்டு மருந்து மாத்திரை கொடுத்தாங்க. அதையெல்லாம் சாப்பிட்டு இப்போது எல்லாம் கொஞ்சம் கூலிங்காக சேர்த்தனால அந்த நெஞ்சு வலியிலேருந்து ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். பயத்திலிருந்து வியாதியிலிருந்து ஆண்டவர் விடுதலை தந்திருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு 8 வயசாக இருக்கும் பொழுது ரொம்ப உடம்பு சரியில்லை. 17 வயசு வரைக்குமே நான் படுத்த படுக்கையாக இருந்தேன். எந்தெந்த கோயிலுக்கு போயுமே நாங்கள் இந்து குடும்பத்துலேருந்து தான் வந்தோம், சரியாகவே இல்லை. எங்கள் அம்மா 17 வயசு ஆகும் மட்டும் என்னை தூக்கிட்டு தான் போவாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் பெரியக்கா மட்டும் சர்ச்சுக்கு தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் போவாங்க. அவங்க சொன்னாங்க ஏசப்பாட்ட கேளு உனக்கு சரியாயிரும் அப்படின்னாங்க. எந்த சாமியுமே எனக்கு குணமாக்கல, ஏசப்பா மட்டும் சரியே பண்ணுவாரா அப்படி சொல்லிட்டு நான் போக மாட்டேன்னேன். இருந்தாலும் நான் டெய்லிக்கும் உபவாச வீட்டில் இந்த சாமி கும்பிட்றப்ப டெய்லிக்கும் எங்கள் அம்மா ஒவ்வொரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் எனக்கு சரியாகவே இல்லை. ரொம்ப நான் நிறைய அந்த சமயத்தில் கூட நான் இறந்து போகிற கூட நான் இது பண்ணேன் தூக்கு மாட்டுக்க. ஆனாலும் ஏசப்பா கோயிலுக்கு வான்னு வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போனாங்க. ஏசப்பாட்ட கேளு நான் சொன்னேன். எல்லா சாமியும் என்னை கை விட்டுருச்சு. ஏசப்பா நான் உயிரோடு இருக்கணும்னா நீங்கள் எனக்கு குணமாக்குங்க, இல்லைன்னா நான் இன்றைக்கே செத்து போய் என்னால் தாங்க முடியல. எங்கள் சொந்தக்காரங்க கூட என்னை தொட கூட வர மாட்டாங்க. அவ்வளோ பெரிய அந்த அம்மா போட்ட மாதிரி உடம்பு ஃபுல்லாக இருக்கும். போத்திட்டு தான் போகணும், நடக்க முடியாது, சாப்பிடக்கூட முடியாது, நாக்கில் கூட இருக்கும். அந்த சமயத்தில் ஒரே நாள் தான் சபைக்கு போனேன். அப்போ எனக்கு வந்து சுகமளிக்க வல்லமன்னு சொல்லி சர்ச்சில் போட்டாங்க. அந்த நாள் எனக்கு ஜெபம் பண்ணி என் கை வச்சு தூக்கி எரிஞ்ச மாதிரி இருந்தது அந்த அபிஷேகம். அந்த நாள் எனக்கு பெற்றேன். 2 நாளில் எனக்கு சரியாக போயிடுச்சு. இயேசுவின் ரத்தம்னு சொல்லிட்டு ஒரு எண்ணெய் ஜெபம் பண்ணி கொடுத்தாங்க. அது போட 2 நாள்லேயும் எனக்கு சரியாக போயிடுச்சு. நான் வேப்பந்தலையில் தான் படுப்பேன், வெள்ளை வெட்டி விரித்து போட்டு. அந்த வேப்பந்தலை முழுவதுமே நீராக உடஞ்சி போயிடுச்சு. அந்த கொப்பளமாக இருந்தது. அன்னைக்கு ஏசப்பா தொட்டார். நான் அன்னைக்கு சொன்னேன், ஏசப்பா நான் உங்களை கைவிட்டாலும் நீங்கள் எங்களை கைவிட்டுறாதீங்கன்னு. ஏசப்பா இன்னும் என்னை பிடிச்சிருக்காங்க. எங்கள் அப்பா அந்த கோயிலுக்கெல்லாம் போகாதான் பாரு. ஆனாட்டி நான் 25 வருஷமாக நான் கல்யாணமே வேண்டான்னு சொன்னேன். எங்களுக்கு நிறைய இந்த சொந்தக்காரங்க என்னை வெறுத்து என்னை முட்டாமல் பேசாமல் இருந்தாங்களோ அவங்கெல்லாம் என்னை தேடி வந்தாங்க. எனக்கு ஏசப்பாவிட்ட தான் எனக்கு கல்யாணமே வேண்டாம், ஏசப்பா தான் வேணும்னு சொன்னேன். எனக்கு நல்லபடியாக ஏசப்பா கிறிஸ்துவ குடும்பத்துலேருந்தே எனக்கு கல்யாணம் நடந்தது. என் வம்சத்துலேயே நான் தான் ஏசப்பா கிறிஸ்டின்குள்ளே வந்து என் பிள்ளைங்க சபையில் சேர்ந்து ரட்சிக்கப்பட்டு எனக்குன்னு ஒரு 2 குழந்தைங்க ரட்சிக்கப்பட்டு என் பிள்ளைங்க கூட அல்லேலூயா. ஒரு நல்ல சாட்சி கேட்டேன். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஆமென். பிரைஸ் லார்ட். அடுத்ததாக கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில் கூட எனக்கு இந்த காட்டில் ஆடு இது மேய்க்கிறதுனால என்னால் கால் ஒரு பக்கம் என்னால் நடக்கவே முடியல. அடிக்கடி இப்படி பலவீனப்பட்டு போயிடலாம். ஆண்டவரே என்னையெல்லாம் முடியல, ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கஷ்டமாக இருக்குது. நான் முன்னாடி பிள்ளை இல்லை ஏசப்பா, நீங்கள் சுகம் கொடுங்க, சுகம் கொடுக்குற நீங்கள் இருக்கும்போது நான் ஏப்போ அந்த மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல வண்டி போட்டு ஜெபம் பண்ணேன். ஆனாலும் கடந்த நாள் இந்த மாத்திரையுமே எடுத்துக்க மாட்டேன் ஏசப்பா. அந்த மாத்திரையினால எனக்கு அந்த சாப்பிடும்போது மட்டும் அந்த விலன் இருக்குது, அது கொஞ்ச நேரத்துக்கு போயிருது. ஆண்டவரே எனவே மாத்திரை எடுத்துக்கவே மாட்டேன் ஏசப்பா, எனக்கு சுகம் கொடுக்குற நீங்கள் இப்போ எனக்கு சுகம் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். 10 நாள் எந்த மாத்திரை எடுத்துக்க ஆண்டவர் போறானுக்கு ஒரு சுகத்தை கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. வியாதியிலிருந்து ஆண்டவர் விடுதலை தந்தார். பிரைஸ் லார்ட். ஆமென். உட்காந்துட்டே சொல்லுங்க, பரவாயில்ல. இங்கே பேசலால். கர்த்தருக்கு சோத்திரம். சோத்திரம். ஐயா பைபிளை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. ஆண்டவர் ஐயா வந்து எனக்கு சொல்லி தருவார். எனக்கு ஒன்றுமே புரியாது. ஆண்டவரோட கிருவியில் நான் 1வது கூட படிக்கலைங்க. இப்போ ஆண்டவரோட கிருவியில் நான் இப்போ பைபிளை பற்றி ஆராதனை என்ன வேணாலும் நான் இப்போ வசனத்தை பற்றி நான் பிடிச்சி கர்த்தருக்கு சோத்திரம். கால் வழியில் எனக்கு வந்து ஆண்டவர் தான் என்னை வழி நடத்தி, ஏசப்பா என்னை வழி நடத்தி எனக்கு சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமென். அற்புத சாட்சி. ஆமென். அண்ணா சிஸ்டர்.
கர்த்தருக்கு சோத்திரம். இந்த 15ஆம் நாள் நான் வெள்ளிக்கிழமை காலையில் வாது ஊடு கூட்டிகிட்டு இருந்தேங்க. மனுஷன் கொண்டு என்னைய தள்ளுற மாதிரி நடு ரோட்டுக்கு அந்தாண்ட கொண்டு என்னைய தள்ளிட்டுது. ஆனால் கீழே விழுந்து எந்த பாதிப்பும் இல்லாத ஆண்டவர் என்னை கையில் பிடிச்சி தூக்குன மாதிரி. ஆனால் இந்தாண்டை ரோடு எங்கள் வீடு முக்கில். ஆனால் 2 பக்கம் வண்டி வந்துகிட்டே இருக்கும். ஆனால் திரும்பி பார்த்தா ஒருத்தருமே வரல. மேலே இருக்கிறவங்களும் திரும்பி பார்த்தா காணோம். என்னால் எந்திரிக்க முடியலைங்க. எந்திரிக்க முடியல அர்த்தம் இருந்தாலும் அப்புறமேட்டு ஏன் அவந்துக்கிட்டு வந்து என் பந்த காலை பிடிச்சி எந்திரிச்சு உக்காந்தாரு போடு வருது வண்டி சருன்னு. அவங்க அந்தாண்டு ஜீப்பு வண்டி எங்கள் பையனும் அவங்க வீட்டிலேருந்து அப்போ தான் வர்றான். ஆனாலும் என்னை ஆண்டவர் அந்த இடத்துல எந்த கீழேயும் மட்டமாடி நல்ல ரோட்டில் விழுந்து ஒரு சின்ன காயம் கூட இல்லாத என்னை ஆண்டவர் காப்பாற்றினார். அதுக்கு கொடான கோடி நன்றி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருக்கும் தேவனுடைய சுத்த கிருபையை அனுதினமும் எனக்கு வரும் போராட்டங்கள், உபத்திரங்கள், சோதனைகள், பாடுகளும் ஏசப்பாவை நினைத்து ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா அதுலேருந்து ஒரு பாதுகாப்பையும் விடுதலையும் அன்னிதினமும் நமக்கு தருகிறார். நம் தினந்தோறும் ஏசப்பாவிட்டு ஜெபம் பண்ணி நம்மளுக்கு விடுதலை ஒவ்வொரு நாளும் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம், நன்றி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த வருடத்திலும் எங்களுக்கு எவ்வளோ இழப்புகள் வந்தாலும் அதன் மத்தியிலும் நாங்கள் சஞ்சலும் துவைப்புமாக இருக்கும் பொழுது தேவன் எங்களை உயர்த்தி அவர் அதிலிருந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடுதலையை தந்து நாங்கள் அவரை ஆராதிக்க தேவன் எங்களுக்கு கிருபை செய்தார். சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி அவரை ஆராதிக்க தேவன் கொடுத்த இந்த தருணத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. சோர்விலிருந்து விடுதலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மட்டுமாக உபத்திரவத்திலிருந்தும் போராட்டத்திலிருந்தும் எங்களை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். விடுதலையோடு அவரை ஆராதிக்க ஆண்டவர் கிருபை பண்ணியிருக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆமென். உபத்திரவத்திலிருந்து பாடுகளிலிருந்து விடுதலை. ஹல்லேலூயா. சொல்லுங்க. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் பள்ளிக்கூடம் போகலை, பரீட்சை எழுதலை. பரலோக தகப்பன் என்னை தொட்டு 2014 40 நாள் தேவ சமூகத்தில் காத்திருந்தேன். காத்திருக்கும்போது ஒரு 30 நாள் இருக்கும். கேட்டார், மகளே உனக்கு என்ன வேணும்னார். நீ தான் ஏசப்பா வேணும்னு சொன்னேன். அப்புறம் 40 நாள் முடியும் போது மறுபடியும் ஒரு 2 நாள் இருக்க வந்தார். மகளே உனக்கு என்ன வேணும். நான் படிக்காதவன், நான் படிக்கணும்னு கேட்டேன். இனி நீ படிக்காதவல்ல, நான் உன் கூட இருக்கிறேன், என் கிருபை உனக்கு போதுன்னு சொன்னார். அப்போ நல்லா பைபிள் படிக்க வச்சார். எல்லாவற்றையும் எனக்கு படிக்க கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார், தெளிந்த புத்தியை கொடுத்தார். நான் படிக்கலைங்கிறது என் ஞானஸ்தானம் கொடுத்த என் ஐயாவுக்கு தெரியும். அப்போ அவர் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது சொன்னார், நிறையா பேத்துக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்குறேன், ஆனாலும் இந்த பாப்பாவுக்கு நான் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது புறா ரூபத்தில் 3 புறா ரூபத்தில் அந்த பாப்பா மேலேயும் இறங்குச்சு, என் மேலேயும் இறங்குறாரு. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சபையாரெல்லாம் அந்த மகளே சந்தோஷம்னு சொல்லி 3 தொழிலும் சொல்லுங்கன்னு சொல்லி ஐயாவே தான் பைபிளை பார்த்து படித்து எனக்கு சந்தோஷம்னு சொன்னார். அப்போ பேர் வச்சார். அவள் இது வரைக்கும் என்னை இம்மட்டும் நடத்தினார். நோயில்லாத சுகவாழ்வை தருவேன், கரம் பிடித்து உன்னை கடன் இல்லாமல் நடத்துவேன் சொல்லி நான் கடன் அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பா, நீயோ கடன் வாங்காத இருப்பாயின்ற வசனத்தின்படி அந்த வசனத்தை நான் தியானித்து ஒருத்தர்கிட்ட கடன் வாங்க மாட்டேன். கடன் வாங்காதபடி என்னை தேவன் இம்மட்டும் நடத்தினார். இந்த 8 எனக்கு வந்த பெரிய பூயங்கம் கோலியாத்தை போல கொக்கரித்து நின்றது. நீ எப்படி நீ இந்த 40 நாள் நீ 40 நாளையும் தேவ சமூகத்தில் நிற்பேன்னு சொல்லி கேட்டார். நான் நிற்பது நிர்மூலமாக அது இருப்பது என் தேவனோட சுத்த கிருபை. அந்த கிருபையின் கரை என்னை தாங்கும்படி சொல்லி என்னை ஜீவனோடு கொண்டு வந்து யாசப்பா நிறுத்திருக்காரு. மருத்துவமனைக்கு போகிற அளவுக்கு கூட நான் பண்ணாலும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். நான் ஆராதனை விடலை, பைபிள் படிக்கிறத விடலை, பாட்டு பாடுறதையும் விடலை, நான் ஸ்தோத்திரம் பண்ணுறதையும் விடலை. என் தேவன் உயர்ந்தவர், உயிரோடு இருக்கிறவர், என்னை நிலைநிறுத்துவார். நான் ஜவச்சிக்கு போவேன்னு சொல்லி வந்தேன். கோலியாத்து கோஷங்களே அவர் ஓசனையால் ஒரு நொடியில தகத்தறிஞ்சார். தேவன் எனக்கு வெற்றியை கொடுத்தார், என் விடுதலை கொடுத்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். ஆமென் ஆமென். தேவனுடைய நாமம் பெறுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஆமென். மைக் வாங்கிக்கோங்க. வெரி குட். இப்போ ஒரு காரியத்தை குறித்து நம்மலாம் பார்த்தோம். ஹல்லேலூயா ஆமென்.
இந்த வரியிலையும் நம்ம பார்க்குறோம். நான் ஒரு சில காரியங்கள் சொல்லுங்கன்னு நான் சொன்னேன். ஒரு சில காரியங்கள் நம்ம உள்ளத்துக்குள்ளே ஒரு விஷயத்தில் விடுதலை தந்திருப்பார். அந்த காரியத்தை நம்ம வெளிப்படையாக சொல்லியிருக்க மாட்டோம். அப்படி தானே? என்ன காரியங்கள்? தடுக்கும் பாவ தலைகளில் விடுதலை, கெடுக்கும் தீய பழக்கத்தில் விடுதலை, ஹல்லேலூயா, எரிக்கும் கோப பிடியில் விடுதலை, ஹல்லேலூயா, பொறாமையிலிருந்து விடுதலை, அடுக்காய் பேசும் பொய்யினால் விடுதலை, மிடுக்காய் பேசும் பெருமையினால் விடுதலை. ஏழை ரூபமே கொண்ட இயேசுவே, தாழ்மை கொள்ள உம்மை போல என்னை மாற்றினீர். ஹல்லேலூயா. பல காரியத்திலிருந்து இயேசுவா விடுதலை தந்தார். பல சாட்சிகளை கேட்டோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சில அந்தரகமான பாவத்திலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணார்? நம்ம எல்லாருக்கும் விடுதலை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது எந்த நாள்? விடுதலை நாள். என்ன நாள்? விடுதலை நாள். பிசாசு நம்ம எல்லாம் கட்டி போட்டு உட்கார வச்சுட்டான். ஆண்டவர் வந்து இன்னைக்கு என்ன பண்ணிட்டார்? கட்ட விளக்கிரியம் கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. திருப்பி என்ன பண்ணக்கூடாது? குளிக்க வச்சு குழந்தைய வீட்டில் வச்ச பிறகு திருப்பி எங்கே போகக்கூடாது? சேற்றில் இருந்த பன்னிக்குட்டி ஓடி வருகுது, இன்பமும் ஐயா வேண்டாம், கெட்ட நண்பர் நட்பை விட்டு துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாத, பாவிகளுடைய நிலை. கர்த்தருடைய வார்த்தை பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் வரைக்கும் ஆண்டவர் நடத்துவார். ஹல்லேலூயா. அனைவரும் எழுந்திருப்போமா? இந்த ஒரு பாடலை பாடி சரியாக ஒரு 12:20 நம்ம முடிக்க போகிறோம். விடுதலை பெற்றேன். இன்னைக்கு நான் பாட்டோம், விதவிதமான பாவத்தில் ஜீவித்தனா, ஒருடைய வாழ்க்கையிலும் விதவிதமான பாவங்கள். இந்த நாளில் எந்த நேசு ஒரு சொந்த ரத்தத்தால் தந்திட்டாரே எந்த ஆத்ம மீட்பின் விடுதலை. மகிழ்ச்சியோடு கரங்களை தட்டி நாம் பாட போகிறோம். ஹல்லேலூயா. Praise the Lord. கைகளை தட்டலாமா? பில்டிங் சந்தோஷத்தோடு விடுதலை. சொல்லுங்க, கெடுக்கும் பாவ தலைகளில் விடுதலை, கெடுக்கும் தீய பழக்கத்தில் விடுதலை. என்ன சந்தோஷம் இந்த விடுதலை, என்ன சந்தோஷம் இந்த விடுதலை. விடுதலை 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 பெற்றேன், விதவிதமாய் பாவத்திலே ஜீவித்த நானே. சொந்த ரத்தத்தால் தந்திக்காரே எந்த ஆத்ம மீட்பின் விடுதலை, தந்திக்காரே எந்த ஆத்ம
ஹல்லேலூயா. ஆமென். விடுதலை சந்தோஷத்தை எல்லாரும் அனுபவிச்சிங்களா? ஹல்லேலூயா. ஆமென். ஒரு பாவமான ஒருத்தனை ஜெயிலில் எடுத்து வச்சுட்டாங்க, கைதியாக கட்டப்படுத்திருக்கிறான். அவனுக்கு ஒரு விடுதலை தந்தால் எப்படி பண்ணுவான்? துள்ளுவான், ஆடுவான், மகிழ்ச்சியோடு பாடுவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இவ்வளோ நேரம் உங்களுக்கு 3 பாட்டு உங்களுக்கு நிற்க வச்சுட்டேன். ஒரு அடிமைத்திடத்தில் தான் இருக்கிறீங்க, சின்ன பண்ணுறது நிற்க வச்சுட்டாரு. அனைவரும் அவரோன்னு சொல்லும் போது உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் வராதா? அப்பா மகிழ்ச்சியோடு உட்காருவீங்க, சலிச்சுக்கிட்டு உட்கார மாட்டீங்கல்ல? அது மாதிரி இவ்வளோ நேரம் பிசாசு கட்டு வச்சுட்டான், ரத்தத்தினால எனக்கு விடுதலை தந்தார். எல்லாம் சூப்பராக பாடினீங்க. ஒரு விஷயம் எல்லாம் பக்கத்தில் இருக்கவங்க கைகளை பிடிச்சிக்கலாமா? இன்னைக்கு விடுதலையை மகிழ்ச்சியோடு நீங்கள் கொண்டாட போகிறீங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் நம்ம எல்லோரும் இன்னைக்கு மகிழ்ச்சியாக பாட போகிறோம். பின்னாடி சுரேஷை நான் கையை யாரை பிடிச்சிக்கோங்க. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை, அதனால் எல்லாம் பிடிச்சிக்கோங்க. ஆமேன். பண்ணலாமா? ஆமேன். மகிழ்ச்சி. சொல்லுங்க. விடுதலை கைகளை ஊட்டி பழக்கத்தில் விடுதலை, பாவ தலைகளில் விடுதலை, எடுக்கும் தீய பழக்கத்தில் விடுதலை. என்ன சந்தோஷம் இந்த விடுதலை, என்ன சந்தோஷம் இந்த விடுதலை. இலவசமாய் தந்த சந்தோஷம், இலவசமாய் இலவசமாய் தந்த சந்தோஷம். விடுதலை 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 பெற்றேன், விதவிதமாய் பாவத்திலே ஜீவித்த நானே. விடுதலை 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 பெற்றேன், விதவிதமாய் பாவத்திலே ஜீவித்த நானே. இந்த நாளில் எந்த நேசு சொந்தரத்தார் தந்தினாரே எந்த நாத்த மீட்பு விடுதலை, தந்தினாரே எந்த நாத்த மீட்பு விடுதலை. இருக்க பேசும் பிடியினில் விடுதலை, கை வீசு பெருமையில் விடுதலை, அடுத்த பேசு பொய்யினில் விடுதலை, விடுத்த பேசு பெருமையில் விடுதலை. ஏழ்மை ரூபமே கொண்டையேசுவே, ஏழ்மை ரூபமே கொண்டையேசுவே. தாழ்மை கொள்ள உண்மை பேச ஈத்தரினிலே, தாழ்மை கொள்ள உண்மை பேச ஈத்தரினிலே. விடுதலை 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 பெற்று விதவிதமாய் பாவத்திலே ஜீவித்த நானே. கைகளை உயர்த்துங்க. விடுதலை 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 விடுதலை, விதவிதமாய் பாவத்திலே ஜீவித்த நானே. இந்த நாளில் எந்த நேசு சொந்தரத்தார் தந்தினாரே எந்த நாத்த மீட்பு விடுதலை, தந்தினாரே எந்த நாத்த மீட்பு விடுதலை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம அனைவரும் முழங்கால் படிடுவோம். இந்த காலை வேளையில் இவ்வளேற பெற்ற விடுதலை ஏசப்பா நம்மளுக்கு தந்திருக்கிறா. நம்ம ஒப்பு கொடுத்து ஒரு பாடலை பாடி நாம் நிறைவு செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. இந்த விடுதலை ஏசப்பா தந்துட்டார், இலவசமாய் தந்துட்டார். ஆனால் இந்த விடுதலை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன பண்ணோம்? என்ன பண்ணோம்? பெற்றுக்கொண்ட விடுதலையில் கடைசி வரியில் பார்த்தோம், தாழ்மைக்குள்ள தந்தார் விடுதலை. ஹல்லேலூயா. அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றி இந்த விடுதலை தந்துட்டாருன்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணக்கூடாது? கிருபையை போக்கடிக்காதபடி எச்சரிப்புகள் சத்தத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் ஏசப்பா எவ்வளோ பாடுபட்டார் அதையெல்லாம் எண்ணி பார்த்து சிலுவை சுமந்தோராய் அவர் பின்பாக சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. என் வாழ்வில் தாழ்மை நான் தரிக்கணும். நிந்தை அவமானங்கள் வந்தாலும் இந்த பாதையில் சந்தோஷம் கொள்வோம். ஹல்லேலூயா. அவர் என்னை தாங்குவார், அவரே என்னை சுமப்பார். ஒருபோது இந்த உலகத்தில் முடிய பிறந்தம் என்னை கைவிட மாட்டார். அவரை உயர்த்தி கொண்டே இருப்பேன். இந்த விசுவாச பாதையில் சொந்த பதங்கள் எல்லாம் சொல்லால் கொள்ளலாம். என்னோடு நன்றாக பேசின நபர்கள், என்னோடு அப்பம் புசித்தவன், என்னோடு உடனாக இருந்தவர்கள் எத்தனையோ பேர் கைவிடலாம், சதி செய்யலாம், நம்முடைய மதிப்பை கெடுக்கலாம்.
அவருக்காக அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றிடணும். இயேசுவோடு கூட இருந்தவங்கெல்லாம், உடனோடு இருந்தவங்கெல்லாம் ஒரு நாள் விட்டுட்டு போயிட்டாங்க அந்த சிலுவையின் பாதையில. பரலோகத்தில் தூதர்களோடு திரளான சேனைகளோடு உலாவின தகப்பன் நமக்காக கொல்கதாவில தனிமையாக தொங்கிக் கொண்டிருந்தார். நாம் தனிமையாக இருக்கக்கூடாது என்று சொல்வதற்காக அல்லேலூயா அதை மகிமை என்றிடணும். வாழ்வும் இயேசுவே, சாபும் லாபமே. அவர் பெருகணும், ஒவ்வொரு நாளும் நான் சிறுகணும். அதனாலதான் அந்த கிருபை தருகிறார். நான் விருதாவாக்க மாட்டேன், அதை நித்தமும் காத்துக்கொள்வேன். சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. இயேசு தனக்காய் வாழவில்லை, பொது நலத்தோடு வாழ்ந்தார், நன்மை செய்வராக சுற்றி திரிந்தார். இன்னைக்கு வெளியேறப்பட்ட ரட்சிப்பை பெற்ற நாம் மட்டும் நல்லா இருக்கணும், நாம் மட்டும் நல்லா அனுபவிக்கணும், நான் மட்டும் எல்லா காரியங்களையும் இல்லை. நீங்க பெர்ஃபெக்டா இருக்கிறது முக்கியம் இல்லை. யார் யார் இன்பெர்ஃபெக்டா இருக்காங்களோ எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா மாத்ததான் அன்று இயேசு பலியானார். அதே சிந்தை உங்களுக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு பாவம் செய்தானா அவனை தூக்கி எடு, கடிந்து கொள்ளு. அவன் மனஸ்தாபத்து மனம் திரும்பும் போது அவனை திரும்பவும் சேர்த்துக்கொள். அவனை மீண்டுமாக பிள்ளையாய் அங்கீகரித்து அவனை தட்டி கொடுத்து பரலோகம் செல்ல வழிவிடு ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால இந்த பாதையில விடுதலை பெற்ற நான் விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன். ஃபாதர் சொல்றாரு, பொருள் மேல இந்த உலகத்தில் மேல உன் கண்ணு போச்சுன்னா போச்சையா உன்னோட. ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் இச்சையில் அங்க இங்க நம்ம போய் விழுந்து எல்லாம் கெட்டு போயிடுச்சு. இந்த மண்ணின் வாழ்வை ஒரு குப்பையாக எண்ணணும். பவுல் சொன்னது போல அனைத்தும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். எதெல்லாம் பெருசா நினைக்கிறீங்களோ சிலுவைக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. அது அன்னைக்கு சிந்தப்பட்டனால தான், அடிக்கப்பட்டனால தான் இன்னைக்கு நம்ம நிற்கிறோம். அவரை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து வேண்மை பாராட்ட மாட்டேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்று நீர் அழைக்க அந்த நாள் வரை. ஹல்லேலூயா. இந்த விடுதலை பெற்ற நாம் சிலுவை சுமந்தோராய் அவர் பின்னே நடப்போம். ஹல்லேலூயா. நம்ம அருமையான பாடலை நாம் பாடி அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். சிந்தை வாழ்விலும் தாழ்மை கழிப்போம், நிந்தை சுமப்பிலும் சந்தோஷம் கொள்வோம். அனைவரும் சிந்தை வாழ்விலும் தாழ்மை கழிப்போம், நிந்தை சுமப்பிலும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அழைத்தோம் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா வாழும் இயேசுவே சாவும் லாபமே. வாழ்வும் இயேசுவே சாவும் லாபமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார் விருதாவாக்கிறேன். அதை நித்தமும் காத்து கொள்வேன். ஒவ்வொரு நாளும் கிருபை தருகிறார் விருதாவாக்கிறேன். அதை நித்தமும் காத்து கொள்வேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா போல குருவை போல சீஷன் என்பவன் குருவை போலவே. சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே. தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே. பரலோக சிந்தை பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். ஒப்பு கொடுத்து பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்து என் கண்கள் எதற்கு நாளாக திருப்ப மாட்டேன். விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றினேன். விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றினேன். மண்ணில் வாழ்வையும் குப்பையாய் எண்ணுகிறேன். வெறுக்கலாம் மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் எண்ணுகிறேன். கைகளை உயர்த்தலாம். விண்ணின் வாழ்வுக்கு என்னை தருகிறேன். உண்மையுள்ளவன் என்றழைப்பீர். glory உம் சத்தம். விண்ணின் வாழ்வுக்கு என்னை தருகிறேன். உண்மையுள்ளவன்
கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து வகை எல்லா பகுதியிலும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நம் கர்த்தருடைய ஜெபத்தை அனைவரும் சொல்லலாம். பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றின்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதிக்கப்படாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். இப்பொழுது ஒரு வேத வாசிப்பை நாம் வாசிக்க கேட்கலாம். மத்தியில் பிரதர் டேனியல் ராஜ் அவர்கள் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வசனங்களை வாசிப்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மார்க்கு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வசனங்கள் முடிய. மார்க்கு 15 1 முதல் 20 வசனங்கள் முடிய. பொழுது விடிந்தவுடனே பிரதான ஆசாரியரும் மூப்பரும் வேத பாரகரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் கூடி ஆலோசனை பண்ணி இயேசுவை கட்டி கொண்டு போய் பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு அவர், நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். பிரதான ஆசாரியர்கள் அவர் மேல் அநேக குற்றங்களை சாட்டினார்கள். அவரோ மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அவரை நோக்கி, இதோ இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, அதற்கு நீ உத்தரவு ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டான். இயேசுவோ அப்பொழுதும் உத்தரவு ஒன்றும் சொல்லவில்லை. அதனால் பிலாத்து ஆச்சரியப்பட்டான். காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்க வேண்டுமென்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் பிலாத்துவுக்கு வழக்கமாக இருந்தது. கலகம் பண்ணி அந்த கலகத்தில் கொலை செய்து அதற்காக காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் எனப்பட்ட ஒருவன் இருந்தான். ஜனங்கள் வழக்கத்தின்படியே தங்களுக்கு ஒருவனை விடுதலையாக்க வேண்டும் என்று சத்தமிட்டு கேட்டுக்கொள்ள தொடங்கினார்கள். பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அவர்களை நோக்கி, நான் யூதருடைய ராஜாவை உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்களா என்று கேட்டான். பரபாசை தங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்ளும்படி பிரதான ஆசாரியர்கள் அவர்களை ஏவி விட்டார்கள். பிலாத்து மறுபடியும் அவர்களை நோக்கி, அப்படியானால் யூதருடைய ராஜாவென்று நீங்கள் சொல்லுகிறவனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறையும் என்று மறுபடியும் சத்தமிட்டு சொன்னார்கள். அதற்கு பிலாத்து, ஏன், என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அவர்களோ அவனை சிலுவையில் அறையும் என்று பின்னும் அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். அப்பொழுது போர் சேவகர் அவரை தேசாதிபதியின் அரண்மனையாகிய மாளிகையில் கொண்டு போய் அவ்விடத்தில் போர் சேவகருடைய கூட்டம் முழுவதையும் கூடி வரச் செய்து சிவப்பான மேல் அங்கியை அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கியை கலற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்து முடித்தாயிற்று. தேங்க்யூ.